பிரைஸ் தி லார்ட். வெல்கம் டு வேர்ட் ஆஃப் லைஃப். மறுபடியும் வேர்ட் ஆஃப் லைஃப் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்குற ஒரு அருமையான வார்த்தை யோசுவா 10வது அதிகாரம் 25வது வசனம். யோசுவா 10வது அதிகாரம் 25வது வசனம். அப்பொழுது யோசுவா அவர்களை நோக்கி, நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமனதாயிருங்கள். நீங்கள் யுத்தம் பண்ணும் உங்கள் சத்துருக்களுக்கெல்லாம் கர்த்தர் இப்படியே செய்வார் என்றான். இந்த இடத்துல நம்ம ஒரு காரியத்தை குறித்து வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரிக்கிறதுக்காக அப்படியே ஒவ்வொரு பட்டணமாக அதில் சுதந்திரிச்சிட்டு வராங்க. எரிகோவை பிடிக்கிறாங்க, ஆயியை பிடிக்கிறாங்க, கிபியோனியர் அவங்களே போய் சரணடைஞ்சிடறாங்க. இந்த மாதிரி வரிசையாக வெற்றிகள். அப்போ இதை எருசலேமின் ராஜா பார்க்குறார். பார்க்கும்போது அவருக்கு ஒரே பயம். ஐயோ, இவங்க எல்லாரும் பெரிய பெரிய ராஜ்யமாக இருந்தது, பெரிய பலத்தவங்களாக இருந்தாங்க. அவங்களே இஸ்ரவேலர் முன்பாக எதிர்த்து நிற்க முடியல. நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இவருக்குள்ள பயம். உடனே இவர் என்ன பண்ணுறாரு, தன்னை சுற்றிலும் இருக்கிற 5 நாட்டு ராஜாக்களை கூப்பிடுறார். அப்போ 5 சந்ததிகளுடைய ராஜாக்கள் ஒன்றாக சேர்ந்து இந்த இஸ்ரவேலரோட யுத்தம் பண்ண வராங்க. அதாவது கிபியோனியரோட யுத்தம் பண்ண வராங்க. கிபியோனியருக்கு உதவியாக இஸ்ரவேலர் போகிறாங்க. அப்போ பாருங்க, 5 ராஜாக்கள் ஒன்று செஞ்சுட்டாங்க. நம்முடைய வாழ்க்கையில் கூட ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா நம்ம வின் பண்ணிட்டு வருவோம். ஒவ்வொரு பிரச்சனையாக வரும். ஒவ்வொரு பிரச்சனையாக நம்ம சந்தித்து அதில் வெற்றி பெற்றுட்டு வந்திருப்போம். திடீர்னு பார்த்தா எல்லாரும் சேர்ந்துருவாங்க. எல்லா பிரச்சனைகளும் சேர்ந்து வரும். அப்போ நம்ம சோர்ந்து போயிடவே கூடாது. கர்த்தர் அவங்கள எல்லாத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரே நேரத்தில் எல்லாத்து மேலேயும் ஜெயம் கொடுக்கிறவர். அதான் கர்த்தர் இங்கே சொல்கிறாரு, யோசுவாவை கொண்டு நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் பலத்து திடமானதாயிருங்கள். உங்களை எதிர்க்கிற சத்துருக்களுக்கெல்லாம் நீங்கள் இப்படியே செய்வீர்கள். ஒருத்தரை ஜெயிச்சிட்டோம், 2வது ஒருத்தரை ஜெயிச்சிட்டோம், இப்போ நிறைய பேர் கூட்டம் கூடிட்டாங்க. எல்லாருக்கும் இதே மாதிரி தான் நீங்கள் செய்வீங்க. எல்லாரையும் நீங்கள் ஜெயித்து மேற்கொள்வீர்கள்னு சொல்லி கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்துருக்கிறார். ஸோ நம்முடைய வாழ்க்கையில் ஒரே போராட்டம். இப்போ இத்தனை தடவை ஒவ்வொரு போராட்டமாக நம்ம அதை ஜெயிச்சு தாண்டி வந்துட்டோம். இப்போ பார்த்தா திடீர்னு எல்லா போராட்டமும் சேர்ந்து வந்திருக்கே அப்படின்னா, எல்லா பக்கத்திலும் சுற்றிலும் நெருக்கப்பட்டும் நாம் ஒடுங்கி போவதில்லை. ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிறவர். எத்தனை சத்துருக்கள் வந்தாலும் நம்ம எப்படி ஒரு சத்துருவை மேற்கொண்டோமோ அதே போல எல்லாரையும் மேற்கொள்ள கர்த்தர் நமக்கு துணையாய் இந்த நாளிலே நம்மோடு இருக்கிறார். கர்த்தர் தாமே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you all. Thank you.